பல் தேய்ச்சா கட்டி நம்மளால செய்ய முடியும். நமக்கு அடுத்த ஆளுக்காக நமக்கே பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது, கோபிகள் இதைத்தான் பண்ணா. எங்கேயாவது தவம் பண்ணா காடுங்க பார்க்கலாம். போனா போதே மார்கழி மாசம் 30 நாள் தவம் பண்ணா. பெரிய தவம் அப்படிதான் அவ பண்ணா எனக்கு தெரிஞ்சு. எங்கேயாவது நந்தகோபர் யசோதை கிருஷ்ணவதார காலத்துல கண்ணன் அனுபவிக்கிறதுக்கு ஏதான ஒரு தவம் பண்ணா நீங்க காட்டுங்க பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பக்தி கிருஷ்ணநாம ஜப பலம் சொல்லாம கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டே இருந்த நான் ஸ்டாப்பா குறைவே இல்லாதபடி. அப்ப ஆண்டாள் சொல்றார் என்ன கர்மம் அதுதான். காசும் பிறப்பும் கலகலப்பதை நடையும் பொழுது கிருஷ்ணானுபவம். அவ்வளவுதான். ராமாவுக்கு காஃபி கிடைக்கிறதா, ஒரு நாள் மலையப்ப சுவாமி காஃபி கிடைக்கிறதா நினைச்சு கொடுத்துருணும். அவ்வளவுதான். சூடு ஆறினா கூட ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். மலையப்பனுக்கே கொடுக்கணும். அந்தரியாமி என்ன கவனிச்சு பாருங்க. ஸ்ரீ ஜெயந்தி இல்லாட்டி ராமநவமிக்கெல்லாம் பக்ஷணம் பண்ணுவோம். யாரும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா சுவாமிக்காக பண்ணுவோம். தீபாவளிக்கு அவாவளிக்காக பார்த்து பார்த்து பண்ணுவேன். எல்லாம் கொண்டுதான் நன்னாவே இல்லைன்னா சாப்பிடவே இல்லைன்னா உடம்பே முடியலன்னு சுவாமிக்காக அவருடைய எதுவாக இருந்தாலும் அழகுதான். அத்தனை வசதி. அதனால ஆண்டாள் சொல்றா அப்படி கோபிகள்லாம் கிரம யோகிகளா பகவன்னாமத்தை சொல்லி எழுதுறா. நீ எழுந்துள்ளி கீழ்வானும் வெள்ளன்று எருமை சீடீடு மெய்வான் பரந்தாகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாவாவென்று ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். எப்பெல்லாம் முடியுமோ கோவில் ஓடி போய் பார்த்தோம். நம்ம போய் நின்னோம்னா கிருபை வாங்கிக்கலாம். நம்ம தனியா போய் லிஸ்ட் போட்டு கேட்கவே வேண்டாம். சுவாமியை பார்க்கறது ஓடணும். ஐயோ கோவில் போக சமயம் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லு. சக்குபாய் பாண்டரங்கான் அழிச்சுட்டு போடான்ட்டா. பாண்டரங்கன் சக்குபாய் வேஷத்துல வந்து அவளை கட்டி போட்ட கயிறுனால தன்னை கட்டி போட சொல்லி நீ போடி பன்றி புறம்ட்டான். அவளுக்கே தெரியாது சக்குபாய்க்கு பாண்டரங்கன்னு தெரியாது. என்ன ஆச்சரியம்னா அவ பன்றிபுரம் போற அப்பாவுக்கு தீட்டு நாள் வந்துடுத்து. மாதாந்திர தீட்டு. அவளுக்கு அந்த நினைப்பே இல்லை. ஏண்டான்னா இங்க அவள் வேஷத்திற்க பாண்டரன் அவளுக்கு பதில ஆத்துல தீட்டா உட்காந்துட்டான். கருணா சாகரன். கோவிலுக்கு போகணும் பிளான் பண்ணாதீங்க. ஐஸ்வர்ய போடாம உரிமையோட பிரார்த்தனை மட்டும் பண்ணணும். பிரார்த்தனை விட்டுடுவோம். அப்புறம் அவர் நடத்துவார். திருப்பதி பெருமாள் என்ன வேணா பிளான் பண்ணுங்க. சத்தியமா ஒரு தடவை நீங்க பிளான் பண்ணி போயிருக்கவே முடியாது. நீங்க 1000 பிளான் பண்ணுவேன் நடக்கவே நடக்காது. சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். என்னைக்காவது சும்மா உட்காந்து யாராவது சொல்லுவா எங்க நாங்கெல்லாம்